ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச போகிறேங்க. நம்ம எல்லாருக்காகவுமே வாழ்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டு வாழறதுலையே நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடுது. கடைசியாக நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் நமக்குள்ளேயே கேட்டு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கா? அப்படி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Hi guys, welcome to Voice of Charu. Come on, let's go together. காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன தேவை, இதை பார்த்து பார்த்து பார்த்தே நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஃபேமிலி, வேலை, ஹஸ்பண்ட், குழந்தைங்க, வீட்டு வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாத்தையும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட நம்ம எல்லாமே நம்ம இதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை அட்லீஸ்ட் உங்ககிட்ட கேட்டாச்சும் இருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. ஆனால் கொஞ்சமாவது உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு புக் படிக்கணும்னு தோணுதா, படிங்க. உங்கள் ஃப்யூச்சருக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள். புக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா படிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. எல்லாரையும் அமைச்சிட்டு ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிக்கிறது கூட சொல்லுங்கள். அது கூட உங்களுக்கு பிடிச்சதா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாங்க. ஒரு நாளில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சருக்காக ஏதாச்சும் பிளான் பண்ணுங்கள். உங்கள் கோல் என்னன்னு திங்க் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு பேப்பர் பென் எடுத்து கூட எழுதுங்க. அது இன்னுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஒரே கேள்வி தான், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க? உங்களுக்கு என்ன இப்போ தேவை அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் எழுதுங்க. அந்த ஆன்சர் நீங்கள் எதை பற்றியும் யாருக்காகவும் கவலைப்படலாம் தேவையில்லை, எதுக்காகவும் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. நம்ம ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் எந்த விஷயம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை மட்டும் திங்க் பண்ணி ஜென்யூனாக எழுதுங்க. அந்த ஆன்சர் தான் உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கே உங்களை கொண்டு போகும். நான் சொன்னால் அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எழுதுங்க. அதுக்கடுத்தது நீங்கள் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. அந்த ஓட்டம் தான் உங்கள் வெற்றிக்கான பாதையை நிர்ணயிக்கும். உங்களை வெற்றி பாதையில் செல்லவும் அதுதான் உங்களை முயற்சி பண்ணும். உங்களோட முயற்சி தான் ஒரு நாள் உங்களை வெற்றி அடையவும் வைக்கும். இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷ் எல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் கேர். தன்னை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தனக்கு என்ன வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் உங்கள் ஃபேமிலி, உங்களோட வீட்டு வேலை, இது எல்லாமே அப்படியே விட்டுட்டு அதெல்லாமே செய்யாமல் நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பாருங்கன்னுலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு இருக்கிற ஃபேமிலிஸ், பேபிஸ், லவ், இது எல்லாமே டேக் அவுட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்காகவும் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷமாச்சும் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்கள் லைஃப்பில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போவே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போவே ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கேள்வி தான், எனக்கு என்ன தேவை, அவ்வளோதான். எனக்கு என்ன இப்போ வேணும் அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. அந்த பதில் உங்களை எங்கேயோ கூட்டிக்கிட்டு போகும். அது கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா நம்ம நமக்கு எதுவுமே தெரியாமையும் இல்லை, நம்மளால் எதுவும் செய்ய முடியாமலாம் இல்லை. நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கண்டுபிடிக்காம தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அது நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக ஜெயிக்கலாம். அப்படி அது உண்மை, அது உண்மையும் கூட. முதல்ல நம்மளோட இலக்கு என்னங்கிறது நம்ம நிர்ணயிக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த இலக்குக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம முடிவு பண்ணணும்.
அடுத்தது அந்த இலக்குக்கு நம்ம இலக்கையும் தீர்மானிச்சாச்சு, அந்த இலக்குக்காக என்ன பண்ணணுன்ற வழியும் நமக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்தது ஆக்ஷன் தாங்க. அந்த இலக்கை நம்ம ஒரு நாளும் செய்ய ஆரம்பிக்கணும். கன்சிஸ்டன்சியாக நம்ம அதை செய்யும்போது கண்டிப்பாக அது எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம அதில் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஐ லவ் மை செல்ஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.